கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில கணேஷ் மெடிக்கல்ஸ்ல உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா போதுங்க. தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, மெடிசன்ஸ் வீட்டுக்கே கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்றாங்க. அதிகப்படியா 20% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 3000 ரூபாய்க்கு மெடிசன்ஸ் வாங்குனீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள சுகர் செக் பண்ணக்கூடிய ஜாப்பனீஸ் மானிட்டரும் கூட 25 ஸ்ட்ரிப்ஸும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். ஏங்கி நின்றேன் எட்டாத உயரத்தில் உன் விழி பார்வைக்காக காத்து நின்றேன் உன் இதழ்களின் அசைவில் அந்த ஒற்றை சொல் மௌனத்திற்காக. இப்படிக்கு காதல் காதல் அப்படின்னாலே காத்திருக்கிறது தான் இல்லையா? அப்படி வெயிட் பண்ணி காத்திருந்து சக்சஸ் ஆன லவ், அதோட பவரே வேற லெவல் இல்லையா? அதோட ஃபீலும் வேற லெவலுங்க. அதை சக்சஸ் ஆனவங்க கிட்ட கேட்டா அதை அப்படியே அனுபவிச்சு சொல்லுவாங்க. அப்படியோட காதல் கதையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். உங்களோட நான் ஆர்ஜே சுரேகா. இந்த வார ரிலாக்ஸ் காதல்ல ஒரு ரெட்ரோ நாஸ்டாலஜிக் லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு 90s லவ் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஸ்டார்ட் ஆன லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். பையன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பொண்ணு அப்பதான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. பையன் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்பாங்க. பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டியூஷன் போயிட்டு அவங்க ரூட்ல போயிட்டு இருந்தாங்க. பையன் எப்பவுமே பொண்ணு படிக்கிற டியூஷன் பக்கத்துல இருக்கிற சைக்கிள் கடையில தான் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்களாம். ஒரு நாள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பசங்களை பத்தி பேசும்போது இவரை பார்த்து, இங்க பாருடி, இவர் மட்டும் நாங்க எப்போ கிண்டல் பண்ணி சிரிச்சாலும் போனாலும் வந்தாலும் பார்க்கவே மாற்றாரு, டிஃப்ரெண்டா இருக்காருன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பொண்ணு, அதாவது நம்ம ஸ்டோரியில வர ஹீரோயின் என்ன சொன்னாங்களாம், அப்படிலாம் இல்லடி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான், நீ வேணா போய் பேசு, இல்லைன்னா ஒரு கிரீட்டிங் கார்டுல கிறிஸ்மஸ் விஷ் எழுதி கொடுத்து பாரு, என்ன பண்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓ, பையன் கிறிஸ்டினா, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு சாங் கேட்டு வந்து பாப்போம். டிஎஸ்பி இசையில் ஆண்ட்ரியா மற்றும் ரஞ்சித் குரலில் ஒரு சூப்பரான காதல் பாட்டு இது உங்களுக்காக. We have a Romeo, we need a Juliet. Yo, 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 we have a Romeo, all that we need is a Juliet. Yo, 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 we have a Romeo, all that we need is a Juliet. செந்தமிழ் பேசும் அழகு ஜூலியட், எங்கிருக்காளோ தேடுவோம். செவ்விழி வீசும் கனவு தேவதை, நண்பனின் கண்ணில் காட்டுவோம். மதம் வேண்டாம், குலம் வேண்டாம், I want only குலம். பணம் வேண்டாம், நிறம் வேண்டாம், I just want only மனம். மலாய் மலரோ, துபாய் குயிலோ, அட சென்னை கோவை நல்லை நிலவோ. We have a Romeo, we need a Juliet. We have a Romeo, we need a Juliet. செந்தமிழ் பேசும் அழகு ஜூலியட், எங்கிருக்காளோ தேடுவோம். Yo, 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 we have a Romeo, all that we need is a Juliet. Yo, 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 we have a Romeo, all that we need is a Juliet. கம்ப்யூட்டர் பெண் போராடா, மோசமார வேணாண்டா, டிவி ஆங்கர் பாரண்டா, ஸ்பான்சர் கேப்பாடா, கேட்வாக் மாடல் போராடா, அவ போட்டோக்காக சிரிப்பாடா, செல்போன் பியூட்டி பாரண்டா, ஆல்வேஸ் எங்கேஜ்டா. கண்ணா பின்னா கதை சொல்லாதே, சொன்னா சொன்னா செட் ஆகாதே, உன்னை அசத்தும் பெண்ணை அடைய உன்
கனவு என்னை எனக்கே புதுசா காட்டும் ஒரு வெண்ணிலாவை தேடிச் செல்கிறேன். We have a Romeo, we need a Juliet. We have a Romeo, we need a Juliet. செந்தமிழ் பேசும் அழகு ஜூலியட் எங்கிருக்காளோ தேடுவோம். செவ்விழி வீசும் கனவு தேவதை நண்பனின் கண்ணில் காட்டுவோம். Yo, 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 we have a Romeo. All that we need is a Juliet. Yo, 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 we have a Romeo. All that we need is a Juliet. You are listening to the show Relax Kadal. Welcome back to the show friends. சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல இருந்து சூப்பரா ஒரு பாட்டு கேட்டு வந்துட்டோம். வாங்க அப்படியே நம்ம ஷோக்குள்ள போவோம். அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரீட்டிங் கார்டு வாங்கி தந்தாங்களாம். ஆனா ஒரு சின்ன திருத்தம், கிறிஸ்மஸ் விஷஸ் எழுதாம ஐ லவ் யூன்னு எழுதி இவங்க பேரையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாங்களாம். அடப்பாவமே, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இல்லாம பண்ணுவாங்க. அந்த கிரீட்டிங்ஸை பார்த்துட்டு அந்த பையன் யார் இந்த பொண்ணுன்னு கேட்டு கண்டுபிடிச்சு பேசினாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன் நம்மள கேக்குறாங்க? அப்புறம் தான் தெரிய வந்தது இது ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச சதின்னு. இவங்க வாழ்க்கையில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் கும்மி அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அந்த பொண்ணு நான் அந்த லெட்டரை எழுதலன்னு சொல்ல, ஆனா அந்த பையன் அதை நம்பாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே பாக்குறது பேசுறதுன்னு டெவலப் ஆச்சு. அப்போ அடுத்த ஷாக் அது என்னன்னா, அந்த பையனுக்கு பொண்ணு ஐயர் வீட்டு பொண்ணுன்னு தெரிய வந்தது. ஆஹா, ஐயர் வீட்டு மாமியா? அப்புறம் எப்படி வீட்டுல சொல்லி லவ் சக்சஸ் ஆகி ஐயையோ சக்சஸ் ஆச்சான்னு அத ஒரு சாங் கேட்டுட்டு வந்து பார்ப்போம். இளையராஜாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அருண்மொழி பாடிய பாட்டு இதோ உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். சிக்காத சுட்டொன்னு கையில் வந்தா திக்காம பாட்டு வரும். அத்தோரம் தோப்போரம் ரொட்டோரமா நிக்காம ஆட சொல்லும். காதல் விவகாரம் அது எங்க சமாச்சாரம். காதல் பண்ணு ஒரு தரம் நீ பிடிக்க கையில் வானம் வரும். அட காலேஜ் காலேஜ் போகின்ற டீனேஜிலே எல்லோருக்கும் காதல் வரும். சொர்க்க உலகம் சொல்லாம தேடி வரும். சிக்காத சிட்டொன்னு கையில் வந்தா திக்காம பாட்டு வரும். அத்தோரம் தோப்போரம் ரொட்டோரமா நிக்காம ஆட சொல்லும். கோடி கொட்டி கொடுத்தாலும் காதல் கிடைக்காதேடே. சியா 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 ஆமா, காலங்கடத்தாதே சுத்தி வளைக்காதே. சியா 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 சியா. ஊருக்குள்ளே நான் இருந்தேன் தீவுக்குள்ளே. காதலித்தா நான் பறப்பேன் வானத்திலே. மின்மினிகள் கண்ணில் வந்து தேடுதடா. பௌர்ணமியோ நெஞ்சுக்குள்ளே ஆடுதடா. எண்ணத்தில் வண்ணத்து பூச்சிகள் வந்து வந்து ஹாய் கண்ணாமூச்சி ஆடுது. என் மனசுல கிச்சு கிச்சு மூட்டுது. சிக்காத சிட்டொன்னு கையில் வந்தா திக்காம பாட்டு வரும். அத்தோரம் தோப்போரம் ரோட்டோரமா நிக்காம ஆட சொல்லும்.
பார்க்காம பேசாம தூக்கம் பிடிக்கலியா சியா 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 சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா 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 கல் மனசில் காதல் வந்ததென்ன என்ன ஊற்றெடுத்து அன்பை தேடி போவதென்ன காலையிலே மாலை வர ஏங்குதடி மாலை வந்தால் உண்மை மனம் தேடுதடி பேச்சிலும் மூச்சிலும் நான் காணும் அத்தனையிலும் கண்மணி நீ தன்னடி சின்ன குயிலே பைத்தியம் அந்த நடி சிக்காத சிட்டொன்னு கையில் வந்தா திக்காம பாட்டு வரும் அத்தோரம் தொப்போரம் ரோட்டோரமா நிக்காம ஆடச் சொல்லும் காதல் விவகாரம் அது எங்க சமாச்சாரம் காதல் பண்ணு ஒரு தரம் நீ பிடிக்க கையில் வானம் வரும் அட காலேஜ் காலேஜ் போகின்ற டீனேஜில எல்லோருக்கும் காதல் வரும் சொர்க்க உலகம் சொல்லாம தேடி வரும் சிக்காத சிட்டொன்னு கையில் வந்தா திக்காம பாட்டு வரும் அத்தோரம் தொப்போரம் ரோட்டோரமா நிக்காம ஆடச் சொல்லும் சிக்காத சிட்டொன்னு கையில் வந்தா திக்காம பாட்டு வரும் அத்தோரம் தொப்போரம் ரோட்டோரமா நிக்காம ஆடச் சொல்லும். You are listening to the show Relax Kadal. Welcome back to the show, friends. சேது படத்துல இருந்து சிக்காத சிட்டென்ற சாங் கேட்டு எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். காலையிலே மாலை வர ஏங்குதடி மாலை வந்தால் உன்னை மனம் தேடுதடி. இந்த லிரிக்ஸ் அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஆப்டா இருக்குல்ல. ஏன்னா நம்ம கதையில வர ஹீரோயின் வந்து ஈவினிங் டியூஷன் போவாங்க. ஈவினிங் டியூஷன் போகும்போது பார்க்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோ காலையில இருந்தே ஈவினிங் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. சோ இவங்களுக்கு அப்படியே இது மேட்ச் ஆகுது கரெக்டா. நாம இப்ப அப்படியே ஸ்டோரிக்குள்ள மறுபடியும் போவோமா. அவங்க ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசி லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஓகே சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லவ்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க என்சிசில வேற இருந்திருப்பாங்க போல. அப்பெல்லாம் ஸ்கூல்ல நிறைய லவ்வர்ஸை பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுத்து பல சதி வேலைகளெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா கடைசியில அவங்க விதி அவங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் அந்த பொண்ணு பார்ட் டைமா ஒரு மெடிக்கல்ல வேலை செஞ்சப்போ அவங்கள சைக்கிள்ல கூட்டிட்டு வந்து பஸ் ஏத்தி விடுறது, இப்படி சில நாட்கள் போச்சு. ரெண்டு வீட்டுக்குமே இவங்க லவ் பத்தி தெரியாது. கொஞ்ச நாள்ல அந்த பையன் வீட்டுல ஒவ்வொருத்தருக்கா தெரிய ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோவோட பிரதர்ஸ்க்கெல்லாம் தெரியும் போல இருக்கு இவரை லவ் பண்றது. திடீர்னு ஒரு நாள் பொண்ணு வீட்டுல தெரிய வர ஒரே பிரச்சனை, செம்ம ப்ராப்ளம். அவங்க வீட்டுல ஒரே டிஷ்யூம்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்னன்னு ஒரு சாங் கேட்டு வந்து பார்ப்போம். வித்யாசாகர் இசையில் ஏசுதாஸ் மற்றும் சாதனா சார்கம் குரலில் ஒரு காதல் பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். உங்களோடவே நான் RJ சுரேகா. காதல் வந்ததும் கண்ணீர் நுழையும், காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை. காதல் வந்ததும் கண்ணீர் நுழையும், காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. தன்னன்னான தன்னன்னான
தூங்காத காற்றே துணை தேடி ஓடி என் சார்பில் எந்தன் காதல் சொல்வாயா நில்லாத காற்று சொல்லாது தோழி நீயாக உந்தன் காதல் சொல்வாயா நான் அதை சோதிக்கும் நாள் வந்தது தன்னன்னானன 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 காதல் வந்ததும் கண்ணின் நுழையும் காதலை யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை நீ வந்து போனால் என் தோட்டமெங்கும் உன் சுவாச வாசம் வீசும் பூவெல்லாம் நீ வந்து போனால் என் வீடு எங்கும் உன் குருசின் ஓசை கேட்கும் நாளெல்லாம் மெய் சொல்கிறாய் கண்ணில் கண்டால் பொய் சொல்கிறாய் ஓ என்னும் வார்த்தையால் வாவென்கிறாய் தன்னன்னானன 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 காதல் வந்ததும் கண்ணில் நுழையும் காதலை யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு தன்னன்னானன 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 You are listening to the show Relax காதல் உங்களோடவே நான் ஆர்ஜே சுரேகா. வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. பூவெல்லாம் முன் மாசம் படத்துல இருந்து காதல் வந்ததும் சாங் கேட்டு எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். யாருக்கு தான் இப்ப காதல் வரலன்னு கேக்குறீங்களா? அதுவும் கரெக்ட் தாங்க. ஓகே, அப்புறம் என்னாச்சுன்னு வாங்க பாப்போம். இப்படிலாம் இனிமே பண்ண மாட்டோமான்னு எப்படியோ பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி மறுபடியும் லவ்வை கண்டினியூ பண்ணாங்களாம். ஒரு நாள் பையனோட அண்ணன் மேரேஜ்க்கு அந்த பையன் வர சொல்லியிருந்தாங்க. யாரா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, ஆனா கொஞ்சம் கூட பயப்படாம இவங்க மேரேஜ்க்கு போய் அட்டென்ட் பண்ணாங்க. அந்த மேரேஜ்ல இவங்க மேல நிறைய டவுட் வந்திருக்கு, ஆனா அதுக்கு பெரிய ரியாக்ஷன் இல்ல. மறுபடியும் கொஞ்ச நாள்ல ஒரு ப்ராப்ளம். பையனோட வீட்ல பையனுக்கு பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்ல, நான் இப்பெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்ப கூட தான் லவ் பண்றத அவர் வீட்ல சொல்லவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல இவரை விட்டுட்டு இவர் தம்பிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா அந்த பையன் எப்படி எனக்கு முன்னாடி அவனுக்கு பண்ணலாம், நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய காரியம் பண்ணாரு. அது என்னன்னு ஒரு சாங் கேட்டுட்டு வந்து பார்ப்போம். ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பிபி சரண் மற்றும் நரேன் குரலில் ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் ஆர்ஜே சுரேகா. சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும்
போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகிர நகிர நகிரா விலகிடாது நகிரா ஓ நகிர நகிர நகிரா விலகிடாது நகிரா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே நீராட்டும் நேரத்தில் என் அன்னையாகின்றாய் வாராட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய் என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலே நகிர நகிர நகிரா விலகிடாது நகிரா ஓ நகிர நகிர நகிரா விலகிடாது நகிரா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே உன்னுள்ளம் நான் காண என் நாள் போதாது என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது என் காதல் என என்ன உன் நெஞ்சு காணாது ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வளையும் நகில நகில நகிரா விலகிடாது நகிரா ஓ நகில நகில நகிரா விலகிடாது நகிரா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே You are listening to the show Relax Kadal. Welcome back to the show மக்களே. அலைப்பாய்தை படத்துல இருந்து காதல் சடுகுடு சாங் கேட்டுட்டு எல்லாரும் கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக குடுகுடுன்னு ஓடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு பாப்போமா? அந்த பொண்ணும் பையனும் டிசைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னம்மா நீ அலைப்பாய்தை கதை மாதிரி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயங்க. இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அடுத்த 2 மாசத்திலேயே வீட்டுக்கு தெரிய வர பொண்ணு வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் நல்லபடியா அந்த பையன் வீட்டுல ஏத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள்லயே பொண்ணோட ஃபேமிலியும் காம்ப்ரமைஸ் ஆகி நல்லபடியா ஏத்துக்கிட்டு ஒண்ணு சேர்ந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸோட சதி வேலையால ஒன்று சேர்ந்த இந்த லவ்லி கப்பல்ஸ் நெக்ஸ்ட் இயர் அவங்க 25th வெட்டிங் ஆனிவர்சரிய கொண்டாட போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் 1 monthல ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு இதோட சியோ டாடா பை பைன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் ஆர்ஜே சுரேகா.
ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய் வேடிக்கை பாரென என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய் ஊருக்குள் அனைவரும் உன்னை கண்டு நடுங்க வீட்டில் நீ ஒரு குழந்தையை சிறுங்க பெருமையில் என் முகம் இனம் எடுங்க இருவரின் உலகமும் இருவரை சொல்ல மகிழ்ச்சியில்